நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் அதை பற்றி 99% பேருக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அதுதான் நம்ம இமேஜினேஷன். இமேஜினேஷன்னா என்ன? அது ஒரு மென்டல் பிக்சர் மட்டும் இல்லை, அது நம்ம வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட். நெப்போலியன் ஹில் சொல்கிறாரு, இமேஜினேஷன் இஸ் த மோஸ்ட் மார்வலஸ் அண்டு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் த என்டையர் வேர்ல்டு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு, இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். சயின்ஸ் சொல்லுது, நம்ம பிரெயினுக்கு இமேஜினேஷன்னா என்ன, ரியல்னா என்னன்னு டிஃப்ரென்ஸ் தெரியாதான். நியூரான்ஸ் ஃபயர், பாடி ரியாக்ட், வைப்ரேஷன் சேஞ்ச். இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு பிக்சரை உருவாக்குறது மூலியமாகவே இதெல்லாம் நடக்குதான். இதுதான் இமேஜினேஷனோட பவர். நாம் நினைக்கிறது எல்லாத்தையும் நடக்க வைக்கிற அந்த பவர் நம்ம மைண்டுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வாட் இஸ் இமேஜினேஷன், பவர்ஃபுல் இட் இஸ், அதன் எபிலிட்டி, சயின்ஸ் ப்ரூஃப் பிஹைண்ட் த இமேஜினேஷன், கிரேட் ஆத்தர்ஸ் அண்ட் திங்கர்ஸ் சொன்ன விஷயங்கள். இது வெறும் நார்மல் மோட்டிவேஷன் இல்லை, திஸ் இஸ் ரியாலிட்டி ஷிஃப்டிங் நாலேஜ். சரி, நீங்கள் இந்த வீடியோவை இதுக்கு மேலே முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னன்னா, நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இமேஜினேஷன் தான் பவர் அப்படின்னு. அதாவது கிரேட் லீடர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு. ஐயா அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு கனவு காணுங்க அப்படின்னு. அப்படி இமேஜினேஷனில் என்ன தான் இருக்குது? நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எப்படி இமேஜினேஷன் நம்மளை எப்படி பண்ண சொல்கிறாங்க? அப்படி அந்த அளவுக்கு இமேஜினேஷனில் பவர்ஃபுல் இருக்கா? நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சு மட்டும் பாருங்கள், அவங்க ஏன் இந்த சாதாரண ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த வீடியோட முடிவில் இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு, வாட் இஸ் இமேஜினேஷன்? இமேஜினேஷன் என்றால் என்ன? சாதாரணமாக நம்ம சொல்கிறது போல் டே ட்ரீமிங் பண்ணுறது இல்லை, பகல் கனவு காண்றது இல்லை. அது ஒரு மென்டல் மூவி கிரியேட்டர், அதாவது ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி. இமேஜினேஷன் என்பது நம்ம பிரெயினில் உள்ள பிக்சர் மேக்கிங் பவர். இமேஜினேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்வைக்கு தெரியாததை, ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியும், நியூ ஐடியாஸையும், நியூ லைஃப்பையும் அது மூலிமா நம்மளால் உருவாக்க முடியும். உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற கிரியேட்டிவ் ஸ்க்ரீன் தான் இமேஜினேஷன். ஒரு படத்தை போல் நீங்கள் எதை இமேஜின் பண்ணுறீங்களோ அது ஒரு இன்னர் ரியாலிட்டி ஆகி உங்கள் பாடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இமேஜினேஷன் ஈக்குவல் டு உங்கள் ஃப்யூச்சருக்கு ப்ளூ பிரிண்ட். நீங்கள் சிம்பிளாக இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இமேஜினேஷன் அப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சருக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. என்னோட நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாத்தையும் பிரெயின்லேருந்து தான் பார்க்குறோம், பிரெயின் மூலிமா தான் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதையும் ஒரு சில வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன். நமக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு தான் நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம் அப்படின்னு. அதாவது ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் நம்ம மைண்டில் என்ன விஷயங்கள் ஸ்டோர் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செயல்படுவோம். அடுத்து பவர் ஆஃப் இமேஜினேஷன். இமேஜினேஷன் நெப்போலியன் ஹில், ஐன்ஸ்டைன், டெஸ்லா எல்லாருமே ஒரே பாயிண்டில் சொல்கிறாங்க, ஆல் அச்சீவ்மெண்ட் பிகின் ஃபஸ்ட் இன் த இமேஜினேஷன். அதாவது எல்லா விதமான அச்சீவ்மெண்ட்டும் இமேஜினேஷனில் இருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு ஃப்யூச்சரை கிளியராக இமேஜின் பண்ணிங்கன்னா அதனால் என்னென்ன மாற்றம் நடக்கும்னா, உங்கள் தாட் சேஞ்ச் ஆகும், உங்கள் ஃபீலிங் சேஞ்ச் ஆகும், உங்கள் வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும், உங்கள் டிசிஷன் சேஞ்ச் ஆகும், உங்கள் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகும், உங்கள் என்டையர் டெஸ்டினியும் சேஞ்ச் ஆகும். இவ்வளோ விஷயங்களும் ஜஸ்ட்டு இமேஜினேஷன் மூலிமா தான் சேஞ்ச் ஆகும். அதாவது இமேஜினேஷன் உங்கள் இன்னர் வேர்ல்டை ரீரைட் பண்ணும், அதாவது ரீப்ரோக்ராம் பண்ணுறது தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ரீரைட் பண்ணது தான் நம்ம அவுட்டர் வேர்ல்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எபிலிட்டி ஆஃப் இமேஜினேஷன். இமேஜினேஷனோட முக்கியமான எபிலிட்டி என்னென்னா மென்டல் கிரியேஷன். நம்மளோட மைண்டில் ஒரு ஃப்யூச்சர் ரியாலிட்டியை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி தான் அது நடக்கணும் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ண முடியும். அப்படி க்ரியேட் பண்ணால் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், பிரெயினுக்கு ரியல்னா என்ன, இமேஜினேஷன்னா என்ன அப்படிங்கிறது பிரித்து பார்க்க தெரியாது. அடுத்து ஐடென்டிட்டி ஷிஃப்ட். நீங்கள் ஆகணும்னு நினைக்கிற பர்சனாக நீங்கள் இமேஜினேஷனில் டெய்லியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்சனாகவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவீங்க. அடுத்து எமோஷனல் ப்ரோக்ராமிங். இமேஜினேஷன் உருவாக்குற பிக்சர் உங்கள் எமோஷனல் ஸ்டேட்டை டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நம்ம எதை டீப்பாக இமேஜின் பண்ணிகிட்டு இருக்கோமோ அது நம்மளோட எமோஷன் ஸ்டேட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து ப்ராப்ளம் சால்விங். எந்த சொல்யூஷன் இல்லாத மாதிரி இருந்தாலும் நம்ம இமேஜினேஷன் அதுக்கு புதிய பாத்வே கிரியேட் பண்ணும். அடுத்து இன்ஃபினிட் பாசிபிலிட்டி ஆக்சஸ். உங்கள் ரியாலிட்டியில் இல்லாத விஷயத்தையும் இமேஜினேஷனில் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான் இமேஜினேஷனை நிறைய பேர் த ஒர்க் ஷாப் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அடுத்து சயின்ஸ் பிஹைண்ட் த இமேஜினேஷன். இமேஜினேஷனை சயின்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, பிரெயின் டஸ் நாட் நோ ரியல் வர்சஸ் இமேஜின்டு. நீங்கள் ஒரு சீனை இமேஜின் பண்ணினாலும் அதை ரியலாக
நடந்தாலும் அதே நியூரான்ஸ் ஃபயர் ஆகுது. இதை நான் நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் பேஸ்கெட் பால் எக்ஸாம்பிள் தான், அப்புறம் பியானோ பிளேயர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இப்போ வந்து பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணுறீங்கன்னா 3 குரூப் எடுத்துப்பாங்க. ஒரு குரூப் வந்து ரியலாக பியானோ ப்ளே பண்ணுவாங்க, இன்னொரு குரூப் வந்து மென்டலாக வந்து அதை ப்ளே பண்ணுவாங்க டெய்லி இமேஜினேஷன் மூலிமா. அடுத்து வந்து ஒரு குரூப் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. மொத்தம் 3 குரூப் 2 வாரம் வந்து ட்ரைனிங் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ரிசல்ட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது ரியலாக ப்ராக்டிஸ் எடுத்தவங்க எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு மென்டலாக ப்ராக்டிஸ் எடுத்தவங்களும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் அது. அப்புறம் இதுக்கு பேர் தான் வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அது மட்டும் இல்லாமல் மென்டல் ரிஹர்சல் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம சப்கான்ஷியஸில் RAS அப்படின்னு ஒன்று இருக்கும், ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இது வந்து என்ன பண்ணும்னா நம்ம பிரெயினில் இருக்கிற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இமேஜின் பண்ணுற விஷயத்துக்கு எவிடன்ஸ் வந்து சர்ச் பண்ணும். இதுதான் பிரெயினில் இருக்கிற ஃபில்டர் மாதிரி. அடுத்து வந்து ஹார்மோனல் ஷிஃப்ட். பாசிட்டிவ் இமேஜினேஷன் டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோசின். நெகட்டிவ் இமேஜினேஷன் கார்டிசால், ஸ்ட்ரெஸ் கெமிஸ்ட்ரி. இது நீங்கள் எப்படின்னு நினைக்கலாம், இப்போ நம்ம நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம கவலைப்படுறோம்ல, அப்போ நமக்கு வருத்தம் ஃபீல் ஆகுது இல்லை. பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம வருத்தமாக இருக்கிறோம்ல, அது எப்படி பாஸ்டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது, ஆனால் இப்போ எப்படி நமக்கு அது ஃபீல் ஆகுது? ஏன்னா அது நம்ம இமேஜினேஷனில் ரியல் மாதிரி தெரியும் நம்ம பிரெயினுக்கு. இதை பற்றிலாம் உங்களுக்கு நான் சொன்னது எதுவும் புரியலன்னா நான் நிறைய வீடியோ இதை பற்றிலாம் நான் மேக் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாடி ரெஸ்பான்ஸ். இமேஜின் ஃபியருக்கு பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணும். பாடி வந்து சொட் ஆகும், ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுவோம்ல, பேயே இருக்காது ஆனால் அதை நினச்சி நம்ம லைட்டாக பயப்படுவோம்ல, அந்த மாதிரி தான். அதே தான் ஃபியருக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி இமேஜின் பண்ணுற சக்ஸஸுக்கும் அது வந்து ஒர்க் ஆகும். இதை தான் சிம்பிளாக சொல்லணும்னா, உள்ளம் உறுதி கொண்டால் உலகம் உன் வசம், மனதில் படம் உருவாக்கினாலே உலகம் அதை ஃபாலோ பண்ணும். ஃபேமஸான ஆத்தரங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். நெப்போலியன் ஹில், யூ ஆர் ஒன்லி லிமிட்டட் இன் யுவர் இமேஜினேஷன். நெவில் கார்டட், அஸ்யூம் த ஃபீலிங் ஆஃப் விஷ் ஃபுல்ஃபில்ட். டாக்டர் ஜோ டிஸ்பென்சா, யுவர் பிரெயின் இஸ் a record of past. Imagination turns it into a map of future. பாபு ப்ராக்டர், இமேஜினேஷன் இஸ் காட்ஸ் கிஃப்ட், யூஸ் இட் டெய்லி. இது எல்லாம் கான்ஃபிடென்ட் கிடையாது. இதனால தான் இமேஜினேஷன் வந்து இமேஜினேஷன் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் த கிரியேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பவர் ஆஃப் யுவர் இமேஜினேஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி போய் இப்படி ஒரு மொபைல் இருக்கும்பா, இதை இப்படி வச்சு டச் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? யாருமே நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த ஐடியா வந்து யாரோ ஒருத்தரோட இமேஜினேஷனில் இருந்தது. கரண்ட் ஆகட்டும், சுற்றி இருக்கிற இதாகட்டும், மொபைலு, கேமரா, ஏரோப்ளைன், எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட்டு, இப்போ இருக்கிற ஏகப்பட்ட ஏஐ. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஏஐ ChatGPT எல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போயே நடந்துருச்சே. இப்போ ஜஸ்ட் 10 வருஷத்துலேயே நடந்திருக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இமேஜினேஷன் தான். அது எல்லாமே ஒரு தாட் தான். ChatGPT, யூடியூபு எல்லாருமே ஒருத்தரோட மைண்டுக்குள்ளே இருந்த வந்த தாட் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற இமேஜினேஷனும் உருவாகும். என்ன கன்சிஸ்டன்சியான வில் பவரோட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் இமேஜினேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தடுத்து இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இமேஜினேஷனை பற்றி செஞ்சுரிஸ்களாக நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் மோஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச விஷயங்களில் இதுவும் ஒன்று. என்னென்னா, பீப்புள் யூஸ் இமேஜினேஷன் அகெயின்ஸ்ட் தெம்செல்ஃப். அதாவது நம்ம இமேஜினேஷனை நம்ம வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நடக்காத விஷயங்களை நினச்சி நம்ம பல நாட்களாக கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதுதான் அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கிறது. சாதாரண மனுஷங்க இமேஜினேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ப்ராப்ளம்ஸ் இமேஜின் பண்ண, வரிஸை இமேஜின் பண்ண, ஃபியரை இமேஜின் பண்ண. அதனால தான் லைஃப் வந்து எப்போவுமே ஒரே இடத்துல இருக்குது. இப்படி தான் வந்து இமேஜினேஷனை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரியல் இமேஜினேஷனோட யூஸ் என்னென்னா, சரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் கோயிங் இன் டு த ஃபியூச்சர் இன் இமேஜினேஷன் அண்டு பிரிங் இட் இன் டு த ப்ரெசன்ட். ஹார்வர்டு சைக்காலஜிஸ்ட் வில்லியம் ஜேம்ஸ் சொல்கிறாரு, ஆக்ட் லைக் த பர்சன் யூ வாண்ட் டு பிகம். அந்த ஆக்டிங் எப்படி பாசிபிள்னா, நம்ம இமேஜின் பண்ணணும், நம்ம யாராக மாறணும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ண சொல்கிறாரு. எப்போவுமே இமேஜினேஷனை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் நம்மளோட இமேஜினேஷனை வந்து தடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, பாசிட்டிவாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹையர் மென்டல் ஃபேக்கல்ட்டிஸ், நம்ம 5 சென்ஸுக்கு மேலே ஹையரான மென்டல் ஃபேக்கல்ட்டி இருக்குது அப்படின்னு நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுதான் நம்மளோட யூனிக்னஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், தேனீக்களால்
இன்ஃப்ராரெட் பேட்டர்ன்ஸை வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பாம்புகளால் ஹீட் மேப்ஸை வந்து பார்க்க முடியும். நம்ம உடம்புல இருந்து வெளிவர ஹீட்டை வந்து பார்க்க முடியும். சின்ன உயிரினங்கள் எல்லாம் நம்மளோட ஒரு பெட்டரான ஒரு எபிலிட்டி வந்து அதுக்கு இருக்கும். அதாவது எல்லா உயிரினத்துக்கும் சிறுத்தைனா எப்படி எடுத்துக்கோங்க, சிறுத்தை வந்து வேகமாக ஓடும், சிங்கனா கம்பீரம், இந்த மாதிரி யானைனா பலம். அதுக்கு ஏதாவது ஒரு யூனிக்னஸ் வந்து இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே. அதாவது அது ஆபத்து தர மாதிரி இருந்தாலும் அது ஒரு யூனிக்னஸ் தான் இருக்கும். அதுக்கு அதோட யூனிக்னஸ். அந்த மாதிரி மனிதனுக்கு இருக்கிற யூனிக்னஸ் தான் பர்செப்ஷன், வில், மெமரி, ரீசன், இன்ட்யூஷன், இமேஜினேஷன். இது எல்லாம் நான் இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அது எல்லாம் தான் மனிதனோட ரியல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வரும். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 2-3 தடவை நான் வந்து கல்லியன் ஃபோட்டோகிராஃபி வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எல்லா வீடியோக்களும் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். 1930 சைமியன் கர்லியன் அவர் இமேஜின் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம பாடியிலேருந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகிறத வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு. இந்த ஃபோட்டோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆறாவை வந்து வெளிப்படுற ஃபோட்டோ தான். அதாவது இந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த வெளிப்படுற எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜி வந்து நம்ம இமேஜினேஷனில் உருவாக்குற பிக்சருக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகும். அதாவது நம்ம மைண்டோட, அதாவது நம்ம என்ன இமேஜின் பண்ணுறோம் அப்படிங்கிறது டைரெக்டாக மெசேஜ் மாதிரி சென்ட் ஆகும். அதுதான் எல்லாத்தையுமே மாற்றும். சரி, இதெல்லாம் எப்படி பண்ணுறது? இமேஜின் பண்ணுங்கள். நெகட்டிவாக இமேஜின் பண்ணுறது எல்லாத்தையும் பாசிட்டிவாக இமேஜின் பண்ணுங்கள். சிம்பிளாக வந்து ஒரு பிக்சர் வந்து உருவாக்கிக்கங்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், மைண்ட் வந்து பிக்சரில் தான் ஒர்க் ஆகுன்னு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்சர் வந்து உருவாக்கிக்கங்க, இல்லைனா சீன் வந்து உருவாக்கிக்கங்க. உருவாக்கிட்டு அந்த பிக்சருக்கு லைவாக இமேஜின் பண்ணுங்க அடிக்கடி. இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். இவ்வளோ விஷயத்தை இமேஜினேஷனை பற்றி சொல்லிட்டு கடைசியாக அதை எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் இப்படி சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பண்ணுறது வந்து இவ்வளோ தான் பண்ணுறது. நம்ம இமேஜின் பண்ணுறத எப்பப்போ நீங்கள் அந்த மாதிரி இதுக்குள்ளே போகிறீங்களோ அப்பப்போ இமேஜின் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் ஏன் அவ்வளோ பெருசான அந்த இது மாதிரி நான் சொன்னேன்னா, அது எல்லாம் இமேஜினேஷனோட பவர். அந்த சிம்பிளான ஒரு ஆக்ட் தான் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கும் பின்னாடி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதனால தான் நான் அதை சிம்பிளாக நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இமேஜினேஷன் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் இந்த அளவுக்கு சின்ன இதில் இருக்குது, அதை பற்றி நமக்கு அறியாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இமேஜினேஷன் வந்து ஒரு சின்ன ஸ்கில் கிடையாது. அது உங்கள் ஃப்யூச்சருக்கு கேட்வே, உங்கள் டெஸ்டினிக்கு பென் மாதிரி. அந்த பெண்ணை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ளூ பிரிண்ட் வரையணும். அது யூனிவர்ஸ்க்கு கொடுக்குற கமாண்ட். நீங்கள் என்ன இமேஜின் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் இன்று, நாளை, இறுதியில் ஆக போகிறீங்க. லைஃப் கேன் கெட் பெட்டர் எவ்ரி சிங்கிள் டே இஃப் யூ ஆர் யூஸிங் இமேஜினேஷன் ப்ராப்பர்லி. இதுதான் உண்மை. நான் சொன்ன அந்த பர்செப்ஷன், வில், மெமரி, ரீசன், இன்ட்யூஷன், இமேஜினேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல, இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் ரியல் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறதையும் இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.